ஏய் ரேவதி ஏஞ்சிட்டா? ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் இல்ல. இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ரத்தம் வாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சேன். அது எப்படி எப்படி? எனக்கு கேன்சரா? நீ என்னோட பொண்ணு தானே? ஏன் வயித்துல பிறந்த பொண்ணு தானே? நான் செத்து போயிருவேன்னு பொய் சொல்லிருக்கியே. என்னடி ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்ளோ காலமா பெத்த தாய்க்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திருப்பீங்க. எத்தனை நாள் நான் தூக்கம் இல்லாம இருந்திருப்பேன். ஐயோ பாவம் பொம்பளை பிள்ளைங்களாச்சே, பெத்த தாயை விட்டுட்டு எப்படி இருக்குமோ தவிச்சு போயிடுமே. நல்லது கெட்டது கூட என்னால பண்ண முடியாது. சரி இது சரி பண்றதுக்கு இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, இந்த நாட்டு மருந்து இருக்கா அந்த நாட்டு மருந்து இருக்கா, எங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமாடி. ஆனா நீ எவ்வளவு ஈஸியா போய் சொன்னு வர சொல்றீங்க. உங்களுக்குள்ள உயிர் பயத்தை உருவாக்கி அதுக்குள்ள குளிர் காயறது அப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்கு. என்ன நீ அடிக்காதமா? அடிக்கிறதா? அப்படிலாம் கொல்லணும். அவருக்கு என்ன எப்படியாச்சும் டார்ச்சர் பண்ணணும். அதுக்கு தோன்ற எல்லாத்தையும் தான் பண்றாரு அவரு. ஆனா நீ அதெல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்க. அவரே சொன்னாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? அம்மா தான் அந்த மாதிரி பண்ண சொல்றாரு என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? திங்கற வீட்டுல இப்படிதான் கழுத்திருப்பியா நீ? உன்னை நான் இனிமே சும்மா விட மாட்டேன். பாடி எங்க எங்க அந்த வேலை போறீங்க? சும்மா விட மாட்டேன். என்னடியாச்சு திரும்ப? அதான் கண்மணியை கையும் கழுவ பிடிச்சிட்டல, திரும்ப எதுக்கு நடிக்கிற? ஏய் எந்திரி ரேவதி. ஏய் இப்ப நீ எந்திக்கல உன்னை அப்படியே. ஏய் ரேவதி. அம்மா அம்மா அப்பா இப்ப அம்மா நிஜமாவே மயக்க போட்டு விழுந்த மாதிரி தெரியுதுப்பா. அம்மா ஏய் ரேவதி. ஏய் ரேவதி அம்மா கண்ணை திறந்து பாரு ரேவதி. ஏய் எந்திரிமா. ஏய் ரேவதி எந்திரி. ஏய் ரேவதி. அம்மா ரேவதி ஏய் கண்ணை திறந்து பாரு. போய் தண்ணி கொண்டு வாப்பா. அம்மா 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 இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேமா. சாரி மா. ரேவதி ரேவதி எந்திரி. ரேவதி என்னாச்சு தெரியலையே. ரேவதி ரேவதி ஏய் ரேவதி கண்ணை திறந்து பாரு. ரேவதி என்னாச்சு தெரியல. ரேவதி ரேவதி எந்திரி. ஏய் ரேவதி இது மயக்க போட்டு விழுந்துச்சு என்னன்னு தெரியல. ரேவதி என்னாச்சு தெரியலையே. ரேவதி ஏய் ரேவதி கண்ணை திறந்து பாரு. ரேவதி ஏய் என்னமாச்சு? ஏய் என்னாச்சு உனக்கு? ஐயோ எனக்கு தெரியலையே. எப்படி இவ்வளவு நேரம் நல்லா தானே தெரியலடா. ரேவதி ரேவதி அக்கா திடீர்னு மயக்க போட்டு. அக்கா ஐயோ தூக்குங்க தூக்குங்க போலாம். தூக்குங்க. ரேவதி ரேவதி கண்ணை திறந்து பாரு. ஐயோ பாத்து. ஏய் நேரா போங்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? பெத்த தாய்க்கு பிரெயின் டியூமர்னு இத்தனை நாள போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்க. நானும் அதை நம்பிட்டு இருந்தேன். அப்படியே ஆமா அண்ணே விடுங்கண்ணே. இப்ப இதுவா பிரச்சனை? முதல்ல அக்கா குணமாய் வெளியே வரட்டும். எப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதான் பாண்டி ஒண்ணுமே புரியல.
நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்லையா, அதான் ஒரே பதட்டமாயிடுச்சு. சரி, டாக்டர் பார்க்க போயிட்டாங்கல்ல, வந்து சொல்லுவாங்க. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வந்துட்டாங்க. டாக்டர், டாக்டர் ரேவதி எப்படி இருக்கா? பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் நேரம் ஆகும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இல்ல டாக்டர், இப்படி ஆனதே இல்ல. நல்லா ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க சார், பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க பார்த்துட்டு சொல்றோம். நேத்து காலையில கூட அக்கா என்கிட்ட நீ நல்லா சாப்பிடணும், இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் எனக்கு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு பார்த்தா இப்படி. அத்தை எப்பவுமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சித்தப்பா ஹார்ட் அட்டாக்லாம்? டேய் 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 டேய், ஹார்ட் அட்டாக்கா? வாய கழுவுடா. ஹார்ட் அட்டாக்ல இல்லடா. அப்புறம் வேற என்ன சித்தப்பா அதெல்லாம்? டேய், டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. டாக்டர் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ள வாயில வரதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னங்க வந்தே ஆகணுமா? சீதா, நான் உனக்கு பல வாட்டி படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், வெயிட் தூக்காதுன்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. கேஸ் சிலிண்டரை யார் உன்னை நகர்த்தி வைக்க சொன்னது? ஏங்க, உங்களை காணுமேனு செஞ்சேங்க. அது என்னடா டக்குன்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. இனிமே அதெல்லாம் செய்யாத. வயசாகுது இல்ல, வேலையெல்லாம் குறைச்சிக்கணும். சரிங்க, பாத்துக்கிறேன். மூட்டு தேய்மானம் வருது, மாடிப்படி ஏறி இறங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் சாக்குன்னு ரொம்ப அறிவுரெல்லாம் சொல்லாதீங்க. வாங்க போலாம். எப்பவும் நல்லா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இது வரைக்கும் நோய் நொடின்னு ஒண்ணுமே வந்ததில்லை. திடீர்னு பிரெயின் டியூமர்னு சொன்னதும் என்னமோ உடஞ்சு போயிட்டா. அதை நினைச்சு அவளும் அப்பப்ப தூக்கம் எல்லாம் தவிப்பா. இருந்தாலும் நானும் அதை பேசக்கூடாதுன்னு நான் பேச்ச மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது, ரேவதிக்கு பிரெயின் டியூமர்னு இந்த பசங்களா சேர்ந்து பொய் சொல்லியிருக்காங்கன்னு. மாமா, டேய், எதுலதான் விளையாடுறதுன்னு இல்லையா? உடம்பு விஷயத்துல கெட்டதா சொல்லக்கூடாதுடா. மனசு அதையே நினைக்க ஆரம்பிச்சதுன்னா இல்லாததும் வந்துரும்டா. சாரி சித்தப்பா, நாங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். சாரி சித்தப்பா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல மச்சான் விடுங்க, இவ்வளவு பேசி என்ன ஆகுது? மலரே, இந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரிஞ்ச நர்ஸ் யாரோ இருக்காங்க, விசாரிக்கிறேன்ன கேட்டியா? கேட்டேங்க. இப்ப பாக்குற டாக்டரே ரொம்ப நல்ல டாக்டரா. அவர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாரோ அத கண்ணை மூடிட்டு நம்பலாம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னா. அப்படியாம்மா? நல்ல டாக்டரா? ஆமா மாமா, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ கரெக்டா தான் சொல்லுவா. கடவுளே, ரேவதியை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துரு. உனக்கு கோடி புண்ணியமா போயிடும். அவ இல்லாம என்னால ஒரு நாளை கூட கடக்க முடியாது. நர்ஸ், கொஞ்ச நேரத்தில் பேஷண்ட் கண் முழிச்சிருவாங்க. ஓகே டாக்டர். சப்போஸ் யாராவது பார்க்கணும்னா டிஸ்டர்ப் இல்லாம பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. மா, நீ கொஞ்ச இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு என்ன ஆகும் மாமா? டாக்டர் டாக்டர், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரிமா, ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். சத்தான சாப்பாடு இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின் பிரச்சனையே. அதனால ட்ரிப்ஸ் எழுதியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. ஓகே டாக்டர். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீங்க தான் ஹஸ்பண்டா? ஆமா ஆமா டாக்டர். அவங்க ஆளை பார்த்தா அனிமிக்கா தெரியல.
பட் முதல்ல செஞ்ச டெஸ்ட்ல அப்படி தெரிஞ்சதுனால ட்ரிப்ஸ் ஏற்றிருக்கேன். இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டுமேனு டீட்டெயில்டா பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனுன்னு எல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு டாக்டர்? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேலும் இருக்காது. இருந்தாலும் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க, அப்புறம் கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது தானே? அப்பதானே மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். ஆமா டாக்டர், அதுவும் கரெக்ட் தான். டாக்டர், நாங்க உள்ள போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். உடனே போக வேண்டாம். பேஷண்ட் கண் முழிக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. சரிங்க டாக்டர். சரி ஓகே, தேங்க்யூ டாக்டர். மாமா, சின்ன மேட்டர் தான் மாமா, அதுக்கு போய் இப்படி பயந்துட்டீங்க? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா பயம் வரதானே செய்யும். சரி சரிங்க, வாங்க. வரேன். கண்மணி, விஜய், என்னடா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? டாக்டர் பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய், என்னப்பா பாண்டி, யாருக்கு என்ன பிரச்சனை? பாட்டி. ஏ, என்னம்மா? பாட்டி, அம்மா, அம்மாக்கு பாட்டி, அம்மாக்கு. கண்மணி, ஏன் இப்ப பாட்டியை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அதான் ஒண்ணும் இல்ல, டாக்டர் சொன்னார்ல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாட்டி, வீட்ல அம்மாக்கு பிரெயின் டியூமர்னு போய் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அம்மா என்ன பிடிச்சு நல்லா திட்டினாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க பாட்டி. அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். அப்போ நாங்க வீட்ல தானே இருந்தோம், எங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இல்லங்க, அப்போ நாம வெளியில போயிருந்தோம். ஏய், அங்கதான் இருந்தோம். ஏய், டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதோ உணர்ச்சி கம்மியா இருக்கான், மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஆனா ஏதோ பிளட் டெஸ்ட் தான் வந்து எடுத்துட்டு போனாங்களாம். அந்த ரிசல்ட் வந்தாதான் எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுவேன் டாக்டர் சொன்னாரு. என்னங்க? ஒன்னும் ஆகாது சீதா, நீ கவலைப்படாத. அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காருல்ல. டாக்டர், டாக்டர், நீங்க டாக்டர், இவங்க தான் அவங்க அம்மா அப்பா. எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன், கேட்டுக்கங்க. ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி, அதனால தான் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதை பத்தி முன்னாடியே உங்ககிட்ட பேசி பயமுறுத்த வேணான்னு தான் நினைச்சேன். மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில தான் இருக்கு, சொல்லிதான் ஆகணும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பெருசா சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கண்மணி, ஐயோ டாக்டர், என்னாச்சு? என்னப்பா சொல்றாரு? ஒண்ணு இல்ல. ஐயோ, ரொம்ப பயமுறுத்தாதீங்க டாக்டர். எனக்கு அவதான் டாக்டர் எல்லாமே. உங்க எமோஷன் எனக்கு புரியுது, இருந்தாலும் உண்மையை நான் சொல்லிதானே ஆகணும். பேஷண்ட்டுக்கு பிரெயின் டியூமர். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஐயோ டாக்டர், அது போய் இந்த பசங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னது டாக்டர். புரியலையே, எந்த பசங்க யாருக்கு சொன்னது? இதோ இவ என் பொண்ணு, இந்த பையன் என்னோட ரிலேஷன். இவங்க எல்லாரும் சேர்ந்து ரேவதியை மிரட்டுறதுக்காக அவகிட்ட பிரெயின் டியூமர்னு பொய் சொல்லி வச்சிருக்காங்க டாக்டர். அவ்வளவுதான். நான் சொல்றது பொய் இல்லை, விளையாட்டும் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். அதுவும் ஸ்டேஜ் 2.
பயமா இருக்கு. சில வகையான பிரெயின் டியூமர் ஆரம்பத்திலேயே அதனுடைய அறிகுறியை காமிக்காது. நோய் முத்தின பிறகுதான் தெரியும். இதுவும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான். சாரி டு சே திஸ். ரேவதி உயிரோட இருக்க போறதே கொஞ்ச காலம்தான். மெடிசன் தெரப்பி எல்லாம் பண்ணலாம் தான். ஆனா அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அவங்கள சந்தோஷமா எப்படி வச்சுக்கிறது மட்டும் பாருங்க. ஐயோ மாமா வேணாம் ஒண்ணு இல்ல. ஐயோ ரேவதி மாமா நீ இல்லாம எப்படி உனக்கு போய் பிரெயின் டியூமர் சொல்லிட்டாங்களே. சீதா மாமா வாங்க உட்காருங்க வாங்க. ஏங்க பிரெயின் டியூமர் வர வயசாங்க இது. அவளை பெத்த நாமளே குத்துக்கல் மாதிரி நல்லா இருக்கும். ஆனா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சீதா. டாக்டர் சொன்ன கடவுளே, அதிர்ச்சியில இருந்து என்னால வர முடியல. கேன்சருங்கிறது சாதாரண விஷயமா? அது உயிர்கொல்லி நோயாச்சே. அது ரேவதிக்கு எப்படி வந்துச்சு? ஐயோ என்னால முடியலங்க. எங்க அம்மா ரொம்ப பாவம். சின்ன வலி கூட தாங்க மாட்டாங்க. பிரெயின் டியூமர்னா ரொம்ப வலிக்குள்ள தாத்தா. கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட அது வேணும் இது ஒண்ணு கேட்டதே இல்லையே. எப்போ எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாளே. சாப்பாட்டுல கூட இத சாப்பிட்டா அந்த சத்து இல்ல, இத சாப்பிட கூடாது, கண்ட நேரத்துல சாப்பிட கூடாதுன்னு எவ்வளவு கண்டிஷனா இருப்பா. அவளுக்கு போய் இப்படி ஒரு நோயா? ஐயோ கடவுளே, உனக்குலாம் கண்ணே இல்லையா? யாருக்கு எப்போ என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. பிரெயின் டியூமருங்கிறது எங்கேயோ யாருக்கோ வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துருச்சு. அம்மா எனக்கு பயமா இருக்கு மலரே. நமக்கே இப்படி இருக்குன்னா அக்காக்கு எப்படி இருக்கும்? டாக்டர் அவகிட்ட சொல்லிட்டாரான்னு தெரியல. இத போய் நம்ம அக்கா கிட்ட சொல்லி எப்படி புரிய வச்சு? ஐயோ, இப்ப அக்காவோட மனசை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், எப்படி சமாளிப்பேன்? டாக்டர் வேற 2வது ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாரு. இருக்க போறது கொஞ்ச நாள்ல வேற சொல்றாரு. பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம ஒருத்தரா போய் பார்க்கலாம். ரேவதி, ரேவதி, ரேவதி. என்னங்க இப்ப என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழறீங்க? எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிரச்சனை தான். வீட்டுக்கு போயிடலாம். சின்ன பிரச்சனைக்கா இப்படி எல்லாரும் என்ன சுத்தி நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு என்னமோ மயக்கமான மாதிரி இருந்துச்சு, மயங்கி விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ஏங்க என்ன நடந்தது? என்ன விஷயம்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஏங்க என்னன்னு முதல்ல சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னங்க? ஏய் மலரு, பாண்டி, நீங்களாவது சொல்லுங்க. அக்கா இல்ல. ஏய் ரவி, என்னடா நீயாவது சொல்லுடா.
எப்போ அம்மாவை கலாய்ச்சி தானே இருப்ப? ஏய் கண்மணி, அம்மா, ஏய் என்னடி? ஏய் எப்பவுமே கலாய்ச்சி தானே இருப்ப, இப்பயும் அழுதுட்டு இருக்கவ. எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சா? ஏய் யாராவது சொல்லுங்கப்பா. இல்ல தானே? போய் தானே சொல்றீங்க? ஏய் நீங்களே எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லும் போதே அதெல்லாம் மறந்துட்டு தானே நான் இருந்தேன். அப்புறம் என்ன அழுதுட்டு இருக்கீங்க? விஜய் என்னடா? ஏய் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. திருட்டு கழுதுங்க. நீங்களாவது சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல தானே? நானே சொல்லிடுறேன், நீங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ தான் இவங்க மென்டலாக ப்ரிப்பேர் ஆவாங்க. என்ன டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனை? நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்றீங்க? அப்போ நிஜமாவே எனக்கு பெரிய பிரச்சனை ஏதோ வந்துருச்சா? ஆமாம், பிரெயின் டியூமர்.